ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் இசையமைப்பாளர் தாஜ் நூர் அவர்கள். சார் வணக்கம். 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 ஜானகி அம்மா அவர்களுடைய மறைவு அப்படிங்கிறது திரையுலகம் மட்டும் இல்ல, ஒரு தமிழ் சமூகமே ஒரு மாதிரி அழுகுது, கண்ணீர் வடிக்குது. காரணம் என்னன்னா, இப்ப உயிருடன் இருப்பவர்களில் எந்த வயதை சேர்ந்தவர்களா இருந்தாலும் ஜானகி அம்மாவுடைய குரலை கேட்காம ஒருத்தருடைய மழலை பருவம் வந்திருக்காது, வாலிப பருவம் வந்திருக்காது, படிப்பு, கல்யாணம், எந்த ஸ்டேஜா இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில அவங்களுடைய குரல் அவங்க வாழ்க்கையில முக்கியமானதா இருந்திருக்கும். அது அவங்க பாட்டுன்னு அவங்களுக்கு தெரியாமலே கூட அவங்களுக்கு தாக்கம் ஏற்படுத்தி இருக்கும். அம்மாவுடைய மறைவு, அவர்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெற்றிடம், இதை எப்படி பாக்குறீங்க? நீங்க ஒரு இசையமைப்பாளரா இதை எப்படி பாக்குறீங்க? அவங்களுடைய அந்த குரல் ஏற்படுத்திய தாக்கம் எத்தகையது? உண்மையாவே, அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஜென்ரேஷன் சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலம் முடிக்கும் ஒவ்வொரு சிங்கர் ஃபேமஸா இருப்பாங்க. பட் இவங்கள நம்ம எப்படி பாக்குறோம்னா, அந்த எம்ஜிஆர் காலம்னு ஒண்ணு பிரிக்கலாம். நம்ம பிரிக்கும் போது அந்த எம்ஜிஆர் காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் ஏஆர் ரகுமான், அனிருத்த ஆமா, ஏஆர் ரகுமான் வரைக்கும் ஒரே ஒரு சிங்கர் பாடினாங்கன்னா நான் அவங்கள மட்டும்தான் சொல்ல முடியும். அந்தந்த காலகட்டத்துல அவங்களுடைய ஃபேமஸா இருப்பாங்க, போயிடுவாங்க. பட் ரகுமான் வரைக்கும் அவங்க பாடினது மிகப்பெரிய, அவங்களுடைய எப்பயுமே ஒரு ஏஜ் குரூப் மாற மாற அவங்களுடைய குரல் வளம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது தோய் வடைஞ்சிரும். பட் இவங்க ரகுமான்கிட்ட பாடும் போதும் அவ்வளோ ஒரு துள்ளலான ஒரு இசை. நெஞ்சு நிலை, அப்புறம் அந்த முதல்வனே அந்த பாடல், இன்னும் காதல் கடிதம், அதெல்லாம் ஏஆர் ரகுமான் ஜானகி அம்மா காம்போவே ஒரு மிகப்பெரிய, அதாவது இப்படியும் அவங்க பாட முடியுமான்ற மாதிரி வேற மாதிரி வேணா ஒரு இதை அவங்க பண்ணது. அந்த டைம்ல நான் ரகுமான் சார்ட்ட இருக்கும்போது அவங்கள நான் நேர்ல சந்திச்சு அவங்களுடைய பாடக்கூடிய அந்த அவங்கள பத்தி கிட்ட இருந்து பார்த்த ஒரு அனுபவம், ஒரு இது அந்த டைம்ல உண்டு. நம்ம அதுக்கப்புறம் தான் அவங்க பாடுறத கொஞ்சம் நிறுத்திக்கிட்டாங்க. பட் அவங்கள பத்தி நிறைய விஷயம் நம்ம பார்க்கும் போதும் கேள்விப்படும் போதும் சரி, நேரா பார்த்ததும் சரி, இப்போ வேற ஒரு சிங்கர் வந்தாங்கன்னாக்கா, அதுவும் இவ்வளவு பிரபலமா இருக்கும்போது அவங்களுடைய இதே வேற மாதிரி இருக்கும். பட் இவங்க ரொம்ப மென்மை, ரொம்ப சாஃப்ட், எதுவுமே தெரியாத மாதிரியே இருக்கிறது. ரெண்டாவது பாடும்போது எப்பயுமே சில பேர் இன்றைய சிங்கருங்கெல்லாம் ஒரு பாடினாங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேஸா எடுத்துக்கலாம் சார், கேட்டு கேட்டு பாடிடுறேன்னுவாங்க. பட் இவரும் சரி, எஸ்பிபி சாரும் சரி, அவங்க பாடும்போது ஒரு பல்லவினா ஃபுல் பல்லவி பாடிடுவாங்க. சரணம் ஒண்ணுன்னா சரணம் ஒண்ணு அப்படியே கேட்டு மெமரிஸ் பண்ணிட்டு, சம்டைம்ஸ் லிரிக் கூட பார்க்காம பாடுறத நான் பார்த்துருக்கேன். இந்த இதுல அவ்வளோ மெமரியபிள் பர்சன்னு. ரெண்டாவது டியூனை உள்வாங்கிறது நிறைய பேர் வேறு விதமா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அது அப்படியே ஒரு இது. பட் இவங்க எதுவுமே தெரியாம இப்படியே பார்த்துக்கிட்டு பாடும்போது அப்படி ஒரு பிரமாதமான வெளிப்பாடா இருக்கும் அவங்களுடைய இது. அதே மாதிரி மிக எளிமையான ஒரு நபர்னு சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனா, ஒரு அதாவது நான் இன்னைக்கு ஃபேஸ்புக்ல கூட போட்டிருந்தேன், சில பேரால் பாட முடியும், சில பேரால் நடித்து பாட முடியும்ன்றதுக்கு இவங்க பாடலிலே நடித்து காமிக்கக்கூடிய அதாவது நடிப்புல நிறைய தன்மை இருக்கு. 100% சொல்லலாம். நாடி நரம்பு எல்லாமே நடிக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்க குரல்ல நம்ம பார்க்கலாம். சின்ன குழந்தையாவும் சரி, அதே மாதிரி வயசானவங்களும் சரி, ஆண் குரலில் கூட மகேந்திரன் சார் படத்துல, ஆமா ஆமா, அதுலயும் மம்மி டாடி பாட்டு, ஆமா, அதே மாதிரி மம்மி டாடி அந்த இதுலயும் சரி, அவ்வளோ சில டைம் நான் சின்ன வயசுலாம் இது யாரோ பாடியிருக்காங்கன்னு தான் தெரியும் நம்மளுக்கு. அப்புறம் தான் நம்மளுக்கு நாலேஜ் வரும்போது இவங்க பாடினாங்களா அது அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாவே வியப்பா இருந்திருக்கும். ரெண்டாவது, ஒருத்தங்க பாடும்போது வேறு ஒரு தன்மைக்கு மாறி பாடுறாங்க இல்லையா, அப்போ டெஃபினட்டா சுதி போயிடும், இல்ல அந்த தன்மை மாறும். பட் இவங்களுக்கு சர்வசாதாரணமா என்னமோ சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டா அப்படியும் எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி அவங்களது பாட்டு சுதியும் சரியா இருக்கும், தாளம் சரியா இருக்கும், பாவனைகள் சரியா இருக்கும், எல்லாமே சரியா இருக்கும். ஆனா ஆள் மட்டும் டோன் மட்டும் மாறி இருக்கும். இந்த டோன் மாறும்போது எல்லாமே மாறும். ஜென்ரலி அது மாறாம இருக்கிறது ஆச்சரியமா நம்ம பார்க்கலாம். எனக்கு அடிப்படையான ஒரு கேள்வி, மொழிங்கிறது சிந்தனையோட தொடர்புடையது.
இப்ப நம்ம அது எந்த மொழியா இருக்கும், நம்ம தாய்மொழி தமிழ், சப்போஸ் சிலருக்கு தெலுங்கா இருக்கலாம், உருதா இருக்கலாம், இந்தியா இருக்கலாம். அந்த மொழி இசை இது எல்லாம் ஒரு பின்னி பிணைந்தது, கண்டிப்பா தொடர்புடையது. இப்ப இவங்க தாய்மொழி தெலுங்கு, நம்ம மொழியில பாடியிருக்காங்க, தமிழ்ல, சிங்களத்துல பாடியிருக்கிறாங்க, உருது, இந்தி எல்லாத்துலயும் பாடியிருக்காங்க. அந்த பாடலை வந்து அழகாக்குவதற்கு அந்த தாய்மொழி உணர்வுங்கிறத விடுங்க, தாய்மொழி சார்ந்த அறிவு, அந்த இலக்கண மரபுகள் குறித்த விஷயங்கள்லாம் பெருசா தேவையில்லையா? ஏன்னா இவங்க தாய்மொழி வேற, தமிழை இவ்வளவு அழகாவும் ரசிச்சும் அந்த வார்த்தையில உணர்ந்தும் பாடுறாங்கன்னா அது அது நமக்கு ஒரு மேஜிக்கா இருக்குல்ல. அது எப்படி எனக்கு அது புரியல. ஒருவேளை நமக்கு அந்த பயிற்சி இல்லாதனால நம்ம ரொம்ப லேமனா இருந்து இதை பாக்குறோம்னா எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம பன்மொழி புலவர் கிடையாது. அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க நான் சொல்றேன். நேர்ல இருந்ததுனால இவங்களும் சரி மற்ற சிங்கர்களும் ஒரு தனக்கு அறியாத ஒரு மொழியில பாடும்போது அது எப்படி அவ்வளோ அழகா பாடிட முடியுதுன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திங் அவங்களுடைய ஈடுபாடு தான். அதாவது சும்மா இப்படி ஒருத்தர் சொன்னா உடனே பாடுறதுலாம் இல்லை. அவங்க அதை எப்படியும் கவிஞர் இருப்பாரு. இப்போ பேஜ்பூர் இதுல பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அந்த கவிஞர் இருப்பாரு. அந்த கவிஞர் வந்து அந்த மொழியோட எப்படி உச்சரிப்புகள் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அவங்களோட பயங்கரமா ஒரு சிங்க்ல இருப்பாங்க இவங்க. நான் சொல்றது சரியா இருக்கா, நான் சொல்றது சரியா இருக்கான்ட்டு ஒரு 10 முறை ஒரு விஷயத்த அவங்க இது பண்ணிக்குவாங்க. நான் சொல்றது வந்து சும்மா சரியா இருந்தாலும் அந்த மொழி பாடும் போது எப்படி வருது அதுவும் சரியா இருக்கான்றத ஒரு 20 முறை அவங்களோட அந்த வார்த்தைகளை கேட்டு பாடி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த உணர்வுகள் அதுவும் கடக்கும் போது அது உண்மையான ஒரு அந்த மொழி பாடலாக அந்த மொழி பாடகராகவே வெளியே வர்றது. அந்த இது இல்ல அப்ப போஜ்பூரி பாடுறாங்கன்னா போஜ்பூரி கவிஞரங்க டெஃபினட்டா அவங்க இருப்பாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த இவங்களுக்கு அந்த மொழி தெரியுமா? யாருக்கு? இவங்களுக்கு தெரியாது. பட் அதை வந்து ஃபுல்லா என்ன அர்த்தம் என்னன்றத இன்ச் பை இன்ச்சா உள்வாங்கிடுவாங்க இவங்க. இப்படி ஏதோ ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க, கஹா அப்படின்னா என்ன அர்த்தம்னு, கஹான்னா இப்படி சொன்னா என்ன வரும், கஹான்னா இப்படி எல்லா விஷயத்தையுமே அதை எப்படி அந்த இழுத்தா என்ன அர்த்தம், சுருக்குனா என்ன அர்த்தம், இந்த பாவனை என்னன்றத முழுமையா உள்வாங்கிடுவாங்க. உள்வாங்கிட்டு அவங்க பிரசன்ட் பண்ணும்போது அது ரொம்ப நேச்சுரலா வருது. அது பெரிய விஷயம் இல்ல, பெரிய விஷயம். அதாவது வேற ஆட்கள் வந்து சொல்லி பாடுன்றது அதையும் பார்த்திருக்கோம். பட் இந்த மாதிரி சில பேர் அதை உள்வாங்கி பாடும்போது அதோட ஒரிஜினாலிட்டி வெளியே வருது. இல்ல இப்ப இவங்களுக்கு பிற மொழி தெரியுங்கிறத விட எழுத படிக்க தெரியுது ரொம்ப கஷ்டம். இல்ல பேசுவது கூட கொஞ்சம் போஜ்பூரி லாங்குவேஜ்ல இருக்கிறத இங்கிலீஷ்ல எழுதி தருவாங்களா? இவங்க தெலுங்குல எழுதிக்குவாங்க, அவங்களுடைய தாய்மொழியில எழுதிக்குவாங்க, எழுதி தர சொல்லுவாங்க. இல்ல அவங்க எழுதுவாங்க. சரி, எப்பயுமே வந்து ஒரு சிங்கர் வந்து அவருக்கு என்ன லாங்குவேஜ் அவங்களுடைய இதுல ஈஸியா இருக்கோ சொல்ல அவங்க எழுதிக்குவாங்க. எழுதிக்கிட்டு ஒரு டைம் படிச்சு காமிப்பாங்க. படிச்சு காமிக்கும் போது அந்த உச்சரிப்புகள் சரியா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களோட இசையமைப்பாளரும் சரி, கவிஞர் முக்கியம் கவிஞர் தான் இதுல. அதை எழுதின கவிஞர், அந்த உச்சரிப்புக்கு கூடிய ஒருத்தர் அங்க இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் அது வந்து முழுமையான அந்த பாடலா மாறுது. ஓகே ஓகே. இப்ப இது மாதிரி ஒரு 10-15 லாங்குவேஜ்ல அவங்க செஞ்சிருப்பாங்க. பெரிய விஷயம் தான். அதாவது இது ஈடுபாடு தான் இதுக்கு காரணம். நிறைய பேர் பண்றாங்க, பட் பண்ணாலும் அது 90-100% வருதான்னு பாத்தீங்கன்னா ஒரு 80 நிற்கும், 20% வரும். முழுமையா இருக்குமான்னு பார்த்தா அது ஒரு தொழிலா தான் அவங்க சும்மா பார்த்துட்டு பாடுறது. பட் இவங்க சில பேர்ல இருக்காங்க அத 100% உள்வாங்கி பாடும்போது அதோடைய அவங்களுடைய குரல் அப்படிங்கிறது தனி, குரல் இனிமை, அதுக்கான பயிற்சி, அதில் கவனங்கிறது வேற. ஆனால் வேற ஒரு புரியாத தெரியாத அந்நிய மொழியை உள்வாங்கி அதுல உள்ள அர்த்தத்தையும் அந்த அர்த்தம் கண்டுபிடிச்சு அதற்கான உணர்வு அந்த சவுண்டுக்கு என்ன உணர்வுன்றத உள்வாங்கிறது தான் இதுல மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இப்ப ஒரு கணவன் மனைவி நெருக்குங்கிறப்ப அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துற மாதிரி சவுண்டு வெளிப்படுத்தணும். குழந்தைங்கிறப்ப கீச்சிடுற குரல், வயசானவங்கிறப்ப தடுமாற்ற குரல் வரும். இந்த இத தெலுங்குலையும் உருதுலையும் போஜ்பூரி எல்லாத்துலயும் உணர்ந்து அது அந்த கிட்டத்தட்ட கதையும் கேட்டுருவாங்கண்ணே. ஆமா, சொன்னாதானே அந்த உணர்வு, அந்த பாட்டோட உணர்வை எடுத்தோடனே சொல்லிடணும். நம்ம சொல்லிட்டு அதை உள்வாங்கிடுவாங்க அதுல எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையாவே ஒரு பாடல் வந்து பயங்கரமா ஒரு ஃபீல் பண்ண வைக்குதுன்னா அதுல மிக முக்கிய பங்கு பாடகர்களோடது. ஆமா.
அது உண்மையிலே ரொம்ப ஒரு பெரிய சாதனை தான். நம்மளால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. எப்படி இவ்வளவு விஷயங்கள் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவது கண்டிப்பா. ஆமா, அது எல்லாராலையும் முடியும், எல்லா சிங்கராலையும் ஈஸியா வருதான்றது இல்ல. இப்ப நம்ம சூப்பர் சிங்கர் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் பாக்குறோம் இல்லையா, அவங்க நல்லா பாடுறாங்க. பட் இந்த உணர்வுகள் எல்லாமே கிரியேட் பண்ணவங்க இவங்க தான். இந்த பிளேபேக் சிங்கர்ஸ் இருக்குங்க இல்லையா, இவங்க அந்த உணர்வுகளை வந்து வெளிப்படுத்திடுறாங்க. இந்த சிங்கர்ஸ் அதை கேட்டுட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணி பாடுறதுதான். அதுலதான் அவங்க அது பேர் எடுக்கிறாங்க. பட் அதோட ஒரிஜினல் சொந்தக்காரங்க இவங்க தான். அந்த மாதிரி விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழர்கள்லயே தஞ்சாவூர் தமிழ்ல லகரம் கரெக்டா இருக்குமா, தஞ்சாவூர்ல இருந்து விழுப்புரம் வரையும் சிறப்பு லகரம் கரெக்டா வருவாங்க. மதுரைக்காரங்கள் லகரம் வராது அப்படின்னு ஒரு இது உண்டு. மெட்ராஸ் போயிட்டீங்கன்னா கலைஞருங்கிறத கலைஞருங்குவாங்க. நீங்க சென்னை தமிழ்ல கலைஞர்னே சொல்ல மாட்டாங்க. சென்னை இந்த சைடு கலைஞர் கலைஞர் இப்படி சொல்லுவாங்க. என்ன கேட்டா, அந்த ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பிறந்த தமிழர்கள் மத்தியிலேயே கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரையுமே தமிழ் உச்சரிப்பிலேயே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு வட்டார வழக்குல பிரச்சனையாயிருது. இவங்க நம்ம மண்ணுக்கு அந்நியமா வேற ஒரு பகுதியில இருந்து வந்து உச்சரிப்பும் சரியா. ஆமா, அது வந்து உண்மையாவே அவங்களுடைய ஈடுபாடு தான். ஒரு 10 முறை கேட்பாங்க, அது இது உச்சரிப்பு சரியா இருக்கா அப்படின்றத அத கிளாரிட்டி பண்ணிட்டு தான் அடுத்த இதுக்கே போவாங்க. பெரிய விஷயம் தான். அதுபோல மகேந்திரன் சார் அவருடைய இது வந்து பாத்தீங்கன்னா, அவர் ஒரு ஒரு உயிரோட்டமான படைப்பை தரணும்னு நினைப்பாரு. இளையராஜா இருக்கும்னு நினைப்பாரு. அந்த மாதிரி அவர் ஜானகி அம்மாவையும் அவருடைய படங்கள்ல பயன்படுத்தியிருப்பாரு. அந்த அந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு வரையும் ரொம்ப உயிரோட்டமா இருக்கும். அந்த படங்கள் உயிரோட்டமா இருக்கிறதுக்கு இந்த குரலும் ஒரு இளையராஜா சாரோட நம்ம இது அன்னக்கிளிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு முத்திரைன்னு பார்க்கும்போது இவங்களுடைய பாடல்கள் அதிகமான பாடல். அன்னக்கிளி இதுதான். அதுல அவங்க சூஸ் பண்ணிருக்காங்க பாருங்களேன். அந்த டைம்ல வந்து வேற சிங்கர் தான் ஃபேமஸா இருக்காங்க. பட் முழுமையா இவங்களே பாடக்கும்னு சொல்லி பாட வச்சது ஒரு விஷயம். அதுல ஒரு பாடல் மட்டும் வேற இவங்க பாடியிருப்பாங்க. மத்த எல்லா பாடல்களும் அன்னக்கிளி படத்துல. ஆமா, அன்னக்கிளி அந்த இதுல. சோ அன்னக்கிளியே உன்னை தேடுது இவங்க தான். ஆமா. அப்புறம் அந்த குத்துச்சம்பா, அந்த ஒரு கும்மி பாட்டு, கிராமத்து பாட்டு, அதிகமான பாடல் பாடினது இவங்க தான். எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹிட்டான பாடல்கள். நம்ம இளையராஜா சாருக்கே அவருடைய அந்த மியூசிக் இதை என்ஹான்ஸ் பண்ணதுல ஒரு மிகப்பெரிய பங்கு நம்ம ஜானகியமாக உண்டு. இளையராஜா ஜானகிக்கு, அதாவது இவங்க 2 பேரும் பாடும்போது அந்த பாடல்லாம் இன்னும் ஒளிமைப்படுவாங்க இவங்களோட சேர்ந்து பாடு. ஆமா. அதாவது என்ன சொல்றது, அவங்களுடைய 2 பேரோட காம்பினேஷன் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்திருக்கு அந்த இதுல. இவங்களா பாடினாங்க. சில நேரத்துல கேட்கும்போது அந்த ஒரு பாடல் கேட்டிருப்போம், அவங்க இது பாட்டு கேட்ட உடனே இவங்கதான் பாடினாங்கன்னு தெரியும். பட் இவங்களோட இதுல பல ஜேனர் பாடினதுனால அவங்களுக்கு ஒரு நிமிஷம் இவங்களா இப்படி பாட முடியுமான்ற ஒரு யோசனை வரும் குரல்ல. ஆனா கடைசியா கொஞ்சம் அவங்களா பாட்டை நிறுத்தின மாதிரி தானே சொல்றாங்க பாட்டா. ஆமா. இதுக்கு மேல புதிய கலைஞருக்கு வரட்டும், புதிய மக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கட்டும்ன்ற அப்படி ஒரு பெருந்தன்மை. அதே மாதிரி நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்காங்க. அதுல ஒரு அவார்டு வந்து குறித்த நேரத்துல தரலன்றது அவங்களுக்கு ஒரு கோபத்தை. இல்ல என்னை விட சின்ன உங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கீங்க, என்ன தேர்ந்தெடுத்ததுல அது சரியா இது பண்ணலன்ற ஒரு சின்ன மன வருத்தத்துல அத வேணான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு மன வருத்தமா கூட. திறமைக்கான அங்கீகாரம், திறமைக்கான விருதுங்க, அதான் சொன்னேன், விருதுங்கிறது மக்கள் கொடுத்துட்டாங்க. இனி புதுசா நான் விருது வாங்கி ஒன்னும் மக்கள்கிட்ட அறிமுகமா போறது. எனக்கு உண்மையான விருது மக்கள் கொடுத்துட்டாங்க. ஆனா நீங்க எங்களுக்கு இப்படி பண்ணக்கூடாது. அதுதான் அந்த கோபத்தை வெளிப்படுத்தினாங்க. அது ஒரு திறமையான கலைஞனுக்கு வரக்கூடிய கோபம். ஆமா, அது எல்லாராலையும் பண்ண முடியாது. எனக்கான அங்கீகாரம் என்ன அப்படிங்கிறது திறமையானவன் தான் அது கேட்க முடியாது. கரெக்ட். இந்த இவங்களுடைய இதுல வந்து காதல், தாய்மை எல்லாமே வரும் அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லுவாங்க. இந்த மாடுலேஷனை எப்படி அவங்க இது பண்றாங்க? அதாவது இது வேற எக்ஸ்ட்ரீம், அது வேற எக்ஸ்ட்ரீம். நிலா காயுதே அந்த பாட்டு அப்படிங்கிறது முழுக்க வேற சேனல். அது அதுக்கான முனங்கள் இந்த ஒரு மாதிரி அது வேற ஒரு கோணத்துல மனநிலை கொண்டு போகுது. கரெக்ட். அதாவது எப்பயுமே ஒரு காதல்
இல்ல சோகம் இப்படி இருந்த காலகட்டத்துல வந்து அந்த காலகட்டத்துல இருந்து ஒரு புது இத வந்து அந்த அந்த டைம்ல தான் வருது. அதாவது ரொமான்ஸ் இந்த என்ன தமிழ்ல விரகதாபத்தை அந்த வெளிப்படுத்துறது மாதிரி மாதிரி. அந்த ஒரு ஜேனருக்கு உண்டாக்குனது இளையராஜா சாரும் இவங்கதான். அந்த ஓ, மாதிரி அந்த கான்செப்ட் அந்த முல்லாக்காய் இந்த மாதிரி அந்த கான்செப்ட் மாதிரி பொன்மேனி நிறைய உருகுது இவங்க தானா? பொன்மேனி அப்புறம் சில்க்கு இந்த அனுராதா ஸ்ரீராம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஒரு என்னது ஹோட்டல் கிளப் சாங் இது டிஸ்கோ டான்ஸ் அந்த அத அது வந்து 80sல ஃபுல்லா வருமே. ஸ்மிதா, ஃபுல்லாவே disco song. அந்த ஜேனர் அது இப்போ இல்ல. அந்த அந்த காலகட்டத்துல அந்த மாதிரி ஆசை 100 அதேதான், அந்த அதேதான். மாதிரி அந்த மாதிரி. அந்த மாதிரி காலகட்டத்தை மிகப்பெரிய அளவுல இவங்களுடைய பாடல்கள் அதிகமா இருந்திருக்கு. அது ஒரு ஆச்சரியமான அப்ப அந்த ஒரு விஷயம். கான்செப்டே மேக்ஸிமம் ஜானகி ஆமா, அம்மா ஆமா, உருவாக்குனாங்க. ஆமா. இளையராஜா ஜானகி ஜானகி அம்மா அம்மா, காம்போல ஆமா. உருவாங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி படங்கள்ல ஒரு பாட்டு அந்த மாதிரி ஒரு பாட்டு வர்றது வந்து ரொம்ப கம்பல்சரியா இருந்துச்சு. அது எப்படி ஒரு- ஏவிஎம் படத்தை ஃபுல்லா அந்த எல்லா season படங்கள்லயுமே தூங்கா வரும். தம்பி தூங்காதே, முரட்டுக்கால, ம். காக்கி சட்டை, காதல் பரிசு, ஆமா ஆமா சகலகலாவளவன், தூங்கா தம்பி, ஒரு Correct, மாதிரி correct. ட்ரெண்ட் போச்சு. அந்த மாதிரி ஒரு படத்துல அது ஒரு பாட்டு எப்படி ஃபைட்டுங்க இருக்கணுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பாடல் வந்தது. அதுவும் பெரிய அளவுல பேசிச்சு. அதாவது டிஸ்கோ சாந்தி, சில்க் ஸ்மிதா, அனுராதா இவங்களுக்கான ஒரு பாடல். அதை பாடினது இவங்க தான் இருக்கும். அவங்களுக்கும் முழுக்க இவங்கதான். ஆமா, ஆமா. அந்த நினைவு வந்தாலும் ஜானகி அம்மா யா, தான். யா, யா. அதே மாதிரி இந்த பக்கம் காதல் பாடல் இல்ல வேறு விதமான ஒரு பாடல்கள் வந்தாலும் இவங்கதான். சோ பன்முகத்தன்மைன்றதுல அதுவும் டு த கோர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எந்த வித இதுவுமே கண்டுபிடிக்காத மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும் எல்லாம் அவங்களுடைய இது. ஆனா அவங்க குரல் இப்ப நீ பேசும்போது பார்த்தா ஒரு லைட்டா ஒரு கீச்சு குரல் மாதிரியான ஒரு தன்மை இருக்கும். அதாவது இதுல காமிக்கிற பிரம்மாண்டம், அந்த கிராண்ட்னஸ் சொல்லுவாங்கல்ல, ஒரு மகா கணம் பொருந்தியங்கன்னு சொல்ற மாதிரி அந்த குரல் நார்மலா பேசும்போது அவங்க குரல் வந்து ரொம்ப மாறுபடும். அவங்க சாதாரண பேட்டிகள அவங்க இது பாத்தீங்கன்னா அது உருமாறிடுறாங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அதாவது சிலருக்கு குரலே இயல்பா இருக்கும். இவர சொல்லுவாங்க எஸ்.எஸ். ராஜேந்திரன் குரல் வந்து இயல்பா பேசும்போதே அவருடைய தமிழ் வந்து அவ்வளவு அழகாவும் கம்பீரம். சிவாஜியை விடவே அவர் உச்சரிப்பு அருமையா பேசுவாரு தமிழ்னு சொல்லுவாங்க. அவர் சினிமாலேயும் அப்படிதான் பேசுவாரு. வெளியவும் அவருடைய குரல் அதே கம்பீரம். அந்த மகாவிபுரத்துல அந்த பாட்டு போடுவார்ல, அந்த மாதிரிதான் அவருடைய இது இருக்கும். ஆனா ஜானகி அம்மாட்ட நீங்க பேசும்போது நம்ம வீட்டுல உள்ள ஒரு அம்மா பாட்டி அந்த குரல் அது இயல்பா இருக்கு. இது ப்ரொஃபஷன் மாறும்போது அது எங்கேயோ போயிருது. அது சிங்கர்களுக்கான ஒரு விஷயம். அதுல இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அந்த மாதிரி சொல்லலாம். சோ இவங்களுடைய பாடல் முதல் சிங்கார வேலனை அப்படின்றதுதான் அது ஜெமினி கணேசன் அந்த இதுல ஆரம்பிக்கிறாங்க. அதுல என்ன ஸ்பெஷல்னா இந்த நாதஸ்வரம் தவிழ்ன்றது மிகப்பெரிய ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி டோன்ஸ்ன்னு சொல்லலாம். இது மைக் இல்லாமையும் பாட வைக்கலாம். அந்த மாதிரியான ஒரு டோன். அந்த டோனுக்கு நிகரா இவங்க பாடி இருக்கிறது மிகப்பெரிய இது. அதுல அந்த ஜதிகள் அந்த சுரங்கள்லாம் பார்க்கும்போது எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் இவங்களுக்கு. அந்த நாதஸ்வர டோனுக்கு பக்கத்துல எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சாலுமே அதை லீட் பண்ணுமான்றது கஷ்டம். எனக்கா இது இருக்கிறதுலே ஹை ஃப்ரீக்வன்சி இந்த இது அதை ஈக்குவல் பண்ணது மிகப்பெரிய விஷயம். இவங்க அந்த அதுக்கு நேரா பாடி இருக்காங்க அந்த பாடல். அதுதான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் பாட்டு. அதுவும் ஃபேமஸான பாட்டு. அதுக்கு முன்னாடி பாடி இருக்காங்க. அதுல இருந்துதான் இவங்களுடைய முதல் பாட்டு ஏதோ வெளிவரல. அந்த படம் வெளிவரல. ஆமா ஆமா. அது ஒரு ஏதோ தோல்வியான படம் பேர் கூட விடியாத மாதிரி. பட் அதுக்கப்புறம் தான் நம்ம இளையராஜா சாருக்கு அப்புறம் தான் அது மிகப்பெரிய ஒரு ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க. இளையராஜா காம்போ வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அடுத்த லெவல் போறாரு. அடுத்த லெவல் அதாவது 75 பிறகு. ஆமா. அதுக்கப்புறம் முழுமையா ஒரு படத்துல எல்லா பாடலும் பாடக்கூடிய இது பெறாங்க அவங்க. அதுக்கப்புறம் தான் அதனால இளையராஜா ஜானகி காம்போ ஸ்பெஷல் தான். ஆனா அதே மாதிரி அடுத்த ரஹ்மான் வரும்போதும் அப்பயும் ஸ்பெஷல் தான் அவங்க. அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது அவங்களுடைய இது நெஞ்சிலே அதுவும் சரி. அது எவ்வளவு பெரிய ஹிட் அந்த இது. அதுவுமே ஒரு விரகதாபத்தை வெளிப்படுத்த. அது நெஞ்சி அது ஒரு சாங் தானே. காதலி காதலனுக்கா ஏங்குற மாதிரியான ஒரு சாங் தான்.
ஆனா அது ஃபுல்லா இறங்கி அவங்க தன்னுடைய டேலண்ட காமிச்சிருப்பாங்க. அது அந்த வயது எல்லாம் தாண்டி இது ப்ரொஃபஷன், எனக்கு இதை நான் எப்படி பண்றேன் பாரு, இன்னைக்கு வரையும் அது நிக்குது அந்த பாட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்குதான் அவங்களுக்கு வந்து சவுத் இந்தியன் நைட்டிங்கேல் அப்படின்னு அவங்களுக்கு பேரு. அதுலயும் பாருங்க, ஒரு இதுல கேட்டதுதான் இது, நைட்டிங்கேல்னா இந்தியாவின் நைட்டிங்கேல்னு சொல்லலாம் அவங்கள. ஏன் அப்படின்னாக்கா, நார்த்ல இருந்து வரவங்க தான் வந்து நைட்டிங்கேல்னா இந்தியா முழுக்கவா, இங்க இருந்து வந்தவங்க வந்து அது சவுத் இந்தியான்னு சொல்லி சொல்றது ஏத்துக்க முடியல அவங்களால. அது அன்னையில இருந்து அந்த பார்ஷியாலிட்டி இருக்கு. பட் இவங்க பாடின மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மொழிகள்ல பாடியிருக்காங்க. அதே மாதிரி 40,000க்கு மேல, அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன், 40,000க்கு மேல பாடல் பாடியது இந்தியாவுல இதுக்கு மேல யாருமே பாடினது இல்லையா. அவ்வளோ பாடல்கள் இவங்க பாடியிருக்காங்கன்றது கணக்கு பார்க்கலாம். ஒரு பெரிய லெஜெண்ட் தான். அதாவது நீங்க சொல்ற மாதிரி தாய்மொழி தமிழ் அல்லாத ஒருவரை தமிழ்நாட்டில் இத்தனை பேர் பேசுறோம். இதே மாதிரி கர்நாடகத்திலயும் பேசுறாங்க. எவ்வளவு பேசிட்டு இருப்பாங்க. இல்ல, இது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பெரிய விஷயம் இல்ல. உண்மையிலே மொழி கடந்து மனிதர்கள் நேசிக்கிற மனிதர்கள்ல இவங்க. ஒரு மனிதன் செத்து போனா சொந்தக்காரன், குடும்பம், இதை தாண்டி ஒரு பெரிய லெவல்ல செயல்பட்டு இருந்தா மாநிலம் அழுகும். ஆனா கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவே அழுகுதே. இந்தியாவே உண்மைதான். அந்த குரலுக்கு வந்து இத்தனை பேர் இதா இருக்காங்கன்னா உண்மையிலே பெரிய. அவங்க இங்க சென்னையில இருந்திருந்தாங்கன்னாக்கா இன்னைக்கு நாங்கெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கோம். பட் இருந்தாலும் மைசூர்ல அவர் மகன் சமீபத்துல இறந்ததுல கொஞ்சம், ஆமா, அது ஒரு பெரிய அப்செட் கேள்விப்பட்டேன். ஏன்னா தனக்கு முன்னாடி மகன் இறந்தது, அது அவங்க வாழ்க்கையில நிறைய சோகங்கள் தான் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க பார்க்க போனா அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய பாடமாட்டேன்ற மாதிரி கொஞ்சம் நிறைய இருந்தாங்க. அதுக்கப்புறமும் சரி பாடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த ரஹ்மான் சார்ட்டெல்லாம் பாடும்போது. பட் பையன் மேல பெரிய இதை நான் அந்த டைம்லாம் பார்த்துருக்கேன். பையனோட பெரிய ரொம்ப பையன்தான் எல்லாம் பார்த்துக்குவாங்க, ரொம்ப முக்கியமான ஆளா இருந்தாங்க. பட் அவரும் போனதுக்கு அப்புறம் அடுத்த பேரன் பேத்தி மாதிரி அவங்களுக்கு அது தெரியல. ஆனா மகன் இறந்துட்டாங்கிறது வருத்தங்கிறது எல்லாரும் பதிவு செய்யறாங்க. ஜனவரியில தான் அவரு இறந்திருக்காரு. கடைசியா அந்த தனுஷோட விஐபி படத்துல ஃபர்ஸ்ட் பாட்டு, அதுல அந்த அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த பாடல் வந்து பாட்டு பயங்கர ஐக்கான படத்துக்கு. அதுல பாத்தீங்கன்னா அந்த கரெக்டா ஆறுதல் சொல்லக்கூடிய டோன், நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும் அப்படின்ட்டு அந்த பாதங்கள், அம்மாவுடைய பாதங்கள் அம்மாவுக்கு வர மாதிரி அந்த குரல். அதனால நம்ம சொல்ற மாதிரி தனுஷுக்கு அந்த அம்மா தாய்ப்பாசம்ங்கிற ஒரு கான்செப்ட் நெகிழ வைக்கிற அந்த வரிகளுக்கும் அந்த குரலுக்கும் இவங்கதான் சொந்தக்காரங்க. நிலா காயிதேக்கும் இவங்கதான் சொந்தக்காரங்க. மம்மி டாடி டாடிக்கும் இவங்கதான். ஆமா, ஒரு ஆண் குரலுக்கும் குழந்தை குரல், இது சிங்கார வேலனை வாங்குற ஒரு அதுலயும் ஒரு கம்பீர குரலுக்கும் இவங்கதான் சொந்தக்காரங்க. இனிமே இப்படி ஒரு ஆளுமையெல்லாம் அந்த உலகத்துல பிறப்பாங்களாங்கிற சந்தேகம் தான். ரொம்ப ஒரு மொழி கடந்து நம்ம எல்லாரையும் ரசிக்க வச்ச, லயிக்க வச்ச, நெகிழ வைத்த, உருக வைத்த, அள வைத்த ஒரு குரல் இன்று ஓய்வெடுக்கிறது. பார்ப்போம் அவங்களுடைய, அதாவது அவங்க பூத உடலுக்கு தான் மரணம், அவங்க குரலுக்கு என்றுமே மரணம் இல்லை. எப்போதுமே அது நினைவுகளால, நம்ம நினைவுகள்ல நமக்கு பிறகும் வரக்கூடியவங்களால நினைவு கண்டிப்பா மேற்கொள்ளப்படும். அவர்களுடைய நினைவுகளை, உங்களுடைய உணர்வுகளை ரொம்ப நுட்பமா ஒரு இசையமைப்பாளரா பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி.